Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை. புதுச்சேரி, காரைக்காலிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவிலும் தொடர்ந்த மழை. குளிர்காற்றுடன் பெய்த மழையால் மிகவும் குளிர்ச்சியான சூழல். புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. தொடர் மழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏதுவாக அனைத்து பள்ளிகளுக்கும் 5 நாட்கள் விடுமுறை. நாளை முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறையை அறிவித்தது தமிழக அரசு. பொங்கலை முன்னிட்டு கடந்த 9ஆம் தேதி முதல் நேற்று நள்ளிரவு வரை அரசு பேருந்துகளில் 4,88,000 பேர் பயணம். கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க பொதுமக்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் புகார் அளிக்கலாம். உதவி எண்களை அறிவித்தது போக்குவரத்து துறை. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. 3,40,000 ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகும் பறிமுதல். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 12,51,000 பேர் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பம். பெயர் நீக்கம் தொடர்பாக 26,930 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம். சென்னையில் வரும் 23ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல். தமிழின சொந்தங்களை யாராலும் பிரிக்க முடியாது. அயலக தமிழர்கள் நாள் விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். நம்ம எல்லோரும் எதனாலையும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள், தமிழின சொந்தங்கள். இது பல்லாயிரம் ஆண்டு காலத்து சொந்தம். இன்னும் பல ஆண்டு தொடர போகக்கூடிய சொந்தம். நாடுகளும் கடல்களும் நம்மை பிரிச்சாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்குது. அதிமுக கூட்டணியில் மற்றொரு கட்சி ஒன்று ஓரிரு நாளில் இணையும். நேர்காணலுக்கு வந்தவர்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விசாரணை. கரூர் துயரம் தொடர்பாக 7 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்திய அதிகாரிகள். கரூர் துயரம் தொடர்பாக விஜயிடம் இன்று நடைபெற இருந்த சிபிஐ விசாரணை ஒத்திவைப்பு. டெல்லியில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் சென்னை திரும்புவார் என தகவல். கரூர் துயரம் தொடர்பாக தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் சிபிஐ விசாரணை. டெல்லி அலுவலகத்தில் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம்.
பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று டெல்லி பயணம். தேர்தல் கூட்டணி தொடர்பான ஆலோசனை நடைபெறும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் பயணம். ஆட்சியில் பங்கு கோரிக்கை குறித்து முதல்வர் ஸ்டாலின், ராகுல் தான் முடிவெடுப்பார்கள். ஆட்சியில் பங்கு இல்லை என்ற ஐ. பெரியசாமியின் கருத்துக்கு செல்வ பெருந்தகை பதிலடி. கருத்துரிமை இருக்கு, பேசுறாங்க. முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும், எங்களுடைய தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும், தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் நல்ல முடிவு செய்வார்கள். தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் சூசக பதில். தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். தேர்தல் நேரத்தில் பலவிதமான யோகங்கள், பலவிதமான பேச்சுக்கள், உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. தமிழகத்தில் மதவாதிகளின் கூட்டம் ஒடுக்கப்படும். மதுரையில் சமத்துவ நடைப்பயணத்தின் நிறைவு விழாவில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேச்சு. இந்த தமிழகத்தில் மதவாதிகளினுடைய கூட்டம் ஒடுக்கப்படும். இந்துத்துவ சக்திகளினுடைய அக்கிரம ஆதிக்கம் தகர்க்கப்படும். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள கள்ளத்தி மரத்தை பார்க்க சென்ற பாஜகவினர் தடுத்து நிறுத்தம். காவல்துறையினருடன் வாக்குவாதம். ஹெச் ராஜா உட்பட 12 பேர் கைது. மும்பை நகரம் தொடர்பான அண்ணாமலையின் பேச்சுக்கு மகாராஷ்டிராவில் வலுக்கும் கண்டனம். ராஜ் தாக்கரேவை தொடர்ந்து ஆதித்யா தாக்கரே, சுப்ரியா சுலே, சஞ்சய் ராவத் உள்ளிட்டோர் கண்டனம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நாளை மாலை மகர ஜோதி தரிசனம். பந்தளம் கோயிலில் இருந்து புறப்பட்ட திருவாபரண பெட்டிகள். PSLV C-62 ராக்கெட் மூலம் 15 செயற்கைக்கோள்களை ஏவும் திட்டம் தோல்வி. 3ஆம் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு குறித்து விரிவான ஆய்வு செய்யப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. Close to the end of the third stage, we are seeing little more disturbance in the vehicle. Subsequently, there is a deviation observed in the flight path. We are analyzing the data and we shall come back at the earliest. அமெரிக்கா இல்லாவிட்டால் கிரீன்லாந்தை ரஷ்யா அல்லது சீனா கைப்பற்றிவிடும் என ட்ரம்ப் பேச்சு. உங்கள் நலனுக்காக பிறரை பகடைக்காயாக்காதீர்கள் என ட்ரம்பிற்கு சீனா பதிலடி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.